ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन कृतिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्. वसुदेवसुतम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्. मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्. ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यम् करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. ॐ नारायणो परो व्यक्तात् अण्डम् अव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्तु मे लोकाः सप्तद्वीपा च मेदिनी. சங்கரபாஷ்யம் பேஜ் நம்பர் 208 மூணாவது ஸ்லோகம் முன்னுரை. துர்பலாம் அஜிதேந்திரியான் பிராப்ய நஷ்டம் யோகம் இமம் உபலப்ய யோகம் ச அபுருஷார்த்த சம்பந்தினம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே, த குவாலிஃபைடு டே. யூனிவர்சிட்டி எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு நல்ல மார்க்கோட நல்ல ப்ராக்ரஸோட ஒவ்வொருத்தருடைய முகத்துல தெம்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட நம்ம போன கிளாஸுக்கும் இந்த கிளாஸுக்கும், அதாவது மார்ச் 8 டு ஏப்ரல் 12 2000 இந்த 2015 இந்த எல்லாரும் ஒவ்வொருத்தரும் 50லேருந்து 100 கிளாஸ் கேட்டுட்டு இந்த ஒரு மாசத்துல வந்திருக்கும். அது அந்த பேஸோட சங்கரபாஷ்யம் நான் இப்ப என்ன எடுத்தாலும் அது ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு இப்ப அது சாதாரணமா இருக்கும். இந்த கிளாஸ் கேட்டவாளுக்கு, கேட்கிறவாளுக்கும் அது புத்துணர்ச்சி ஊட்டும். இப்ப புதுசா இருக்கிறவங்களுக்கு இந்த கிளாஸ் கேட்காம உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனா இருக்கும். ஏற்கனவே கிளாஸ் கேட்டுட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அந்த டெக்னிக்கல் விஷயம்லாம் துல்லியமா புரியும். ரெண்டு விஷயம் இருக்கு. குறிப்பா இந்த விஜயாண்டு ஜெயாண்டு, விஜயாண்டு ஜெயாண்டு ரொம்ப டென்சிட்டி ஆண்டு. 12, 13, 13, 14. இந்த 13, 14, 14, 15 இருக்க இந்த 2 ஆண்டு, இது அந்த அற்புதமான அந்த வருஷம் விஜயா அண்ட் ஜெயா 2 சேர்ந்து வந்திருக்கு. குருகுலத்தில் ரொம்ப டென்சிட்டி இயர்ஸ், பொற்காலம் அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி எல்லா விதமான சாதனையும் இந்த 13, 14, 12, 13, 13, 14 நடந்திருக்கிறது. இப்ப
இந்த ஜெய ஆண்டோட கடைசி வகுப்பு. இந்த வெற்றியெல்லாம் குவிச்சு அதுதான் இங்க பாத்தீங்கன்னா அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ இந்த வெற்றியை சும்மா ஒரு 2 நிமிஷம் அதுக்கு அலாட் பண்றதுக்கு 1/2 hour ஆயிடுச்சு. அவ்வளவு தூரத்துக்கு இந்த விஷயமானது முடிஞ்சிருக்கு. வரக்கூடிய ஆண்டு மன்மத ஆண்டு. அதுல ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஆண்டு. ஏன்னா பீக்ல வெற்றி கிடைக்கும் போது அடுத்தது மொத்துன்னு அடி விழும். அதனால அசால்ட்டா இருக்கக்கூடாது. நம்முடைய பெரிய பெரிய சாம்ராஜ்யம் தோல்வி அடைஞ்சது காரணம் வெற்றிக்கு பிறகு ஒரு லெத்தார்ஜிக் இருக்கிறதுனால விழுந்துருவாங்க. எந்த ஒரு விஷயமும் சக்சஸ் ஆன பிறகு ஃபெயிலியர்ல நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். சக்சஸ் ஆகும் போதுதான் அஜாக்கிரதையா இருப்போம். அதனால இந்த மன்மத ஆண்டு ஒரு நிமிஷமும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஆண்டு, எச்சரிக்கை ஆண்டு. நம்ம ஜெய ஆண்டுல சதம் அடிச்சிருக்கோம் எல்லாருமே, மாஸ்டர் பண்ணிருக்கணும். இந்த மன்மத ஆண்டுல ஜாக்கிரதையா நம்ம போகிறதுக்கும் இந்த வெற்றியை நம்ம கொண்டாடி இதுக்குள்ளர போறதுக்கும் நம்ம வந்திருக்கோம். இங்க அதனால இந்த மன்மத ஆண்டு எப்படிப்பட்டது? ஒரு சாம்பிள். பராஞ்சிகானி வெதுருணு ஸ்வயம்பூஹு தஸ்மாத் பராங் பஷ்யதி ந அந்தராத்மன். யாரு எக்ஸ்ட்ரோவர்ட்டட், வெளியிலேயே வெளிமுகமா அதிகமா இருக்கானோ அவன் தன்னுடைய ஆத்மாவை காணுவதில்லை. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாஸ்டா போயிட்டு இருக்கு, வெரி ஃபாஸ்ட். ஒரு தடவை நம்ம வெளியில போயிட்டோம்னா நம்ம 100 கிளாஸ் கேட்டது சாம்பல் ஆயிடுறது, பொசுங்கி போறது. அவ்வளவு தூரத்துக்கு வெளியில எக்ஸ்ட்ரோவர்ட்டடா இருக்கிறது, அப்படி இழுக்கிறது, அப்படி காந்த மாதிரி இழுக்கிறது. வெரி ஃபேன்சி வேர்ல்டு. அதனால சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்ப இந்த மாதிரி மைக்கெல்லாம் நம்ம மாத்தி எத்தனையோ உபயோகப்படுத்துறோம். அது துஷ்ட பிரமாணம் இல்லை. அதை உபயோகப்படுத்துற பிரமாதம் இருக்கல்ல, அவன் நல்லதாக பயன்படுத்தலாம், அதை தன்னுக்கு தானே அழிச்சிக்க கூடியதாகவும் பயன்படுத்திக்கலாம். அதனால ஜாக்கிரதையா பயணணும். அதனால இவர் மோர் என்ஜாய் இன் த வேர்ல்ட், இவர் மோர் சாரோ. இது கேர்ஃபுல்லா மூவ் பண்ணணும். அதனால அந்தர்முக சமாராஜ்ய பகீர்முக சுதுர்லபா. வெளியில நிறைய போயிட்டேன்னா உள்ளர வர்றது துர்லபம், கஷ்டம் அப்படின்னா. அதனால சமதம ப்ராப்ளம் ஆயிடும். அதனால இந்த மாடர்ன் வேர்ல்டுல நமக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும். இது மெட்டீரியல் சொசைட்டி, அந்த சொசைட்டில நம்மள டைவர்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடும். அதனால பகவான் என்ன சொல்றாரு, அசுரப்பயல் கூட்டம் வந்துரும் அப்படின்றார். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டா ஆசுரி சம்பத்து வந்துரும். அதனால இது நாம படிச்சுட்டோம், 1 லெவல் முடிச்சுட்டோம், 2 லெவல் முடிச்சுட்டோம், 5 லெவல் முடிச்சுட்டோன்றது அங்கதான் நம்மளுடைய ப்ராப்ளமே ஆகிறது. படிக்கலன்னா படிக்கலன்னு சொல்றேன், படிச்சுட்டேன்னா இப்படி சொல்றேன். அவர் சொல்றாரு, பிரவருத்திம் ச நிவృத்திம் ச ஜனானா விதுராசுராக ந சௌச்சம் ந பீச்சா சாரக ந சத்தியம் தேகி வித்யதே. அதுதான் சொல்றார். அசுரருடைய இயல்பு என்ன? அசுர அசுரி, ராட்சச ராட்சசி. எந்த ஒரு தனி மனிதனுக்கோ இது குறிப்பிட்டு சொல்வது அல்ல. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னதை பாடம் மாத்திரமே நடத்துவது என் பொறுப்பு. அதை எப்படி நீங்க எடுத்துக்கொள்கிறீர்களோ அவரவர்களுடைய பொறுப்பு. புரியுதா? அதனால என்ன சொல்லக்கூடாது, என்னதான் கரை வச்சு அடிக்கிறார் சொல்லக்கூடாது. புரியுதா? யாரு ஆச்சாரியர்கள் அப்படி பண்றதில்ல. இருக்கிற விஷயத்த சொல்லுவோம். சில விஷயம் நமக்கு ரெலவெண்டா இருக்கும், சில சமயம் irrelevant இருக்கும். ரெலவெண்டா எடுத்துக்க வேண்டாம். ஆனா ரெலவெண்டா இருக்கிற விஷயத்தை irrelevant ஆக்கி திசை திருப்பிடக்கூடாது. அதனால நீங்களே மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. என்ன சொல்றாரு, அசுர இயல்பு உடையவர்களுடைய நடத்தை எப்படி இருக்கும்னா, செய்யக்கூடாததை செய்வார்கள். பகவான் சொன்னதை டிரான்ஸ்லேட் பண்றேன் நான். செய்ய வேண்டியதை செய்ய மாட்டார்கள், அவ்வளவுதான். இப்ப கிளாஸுக்கு வரணும், அது செய்ய வேண்டியது. கிளாஸுக்கு வராம கட்டடிக்கிறவர்கள் இருப்பாங்க. கட்டடிச்சுனா 2 விஷயம், வர வேண்டியது வரல, போக வேண்டியது போச்சு. 3வது புற தூய்மை அகத் தூய்மை அவர்களுக்கு
மிகவும் கடினமாக இருக்கும். நற்பண்புகள் நன்னடத்தை அவர்களுக்கு பயங்கர சவாலாக இருக்கும். சத்தியம் பபி ந வித்யதே, அவர்கள் வாயை திறந்தால் பொய்யை தவிர மெய்யே பேச முடியாத ஒரு துர்பாகிய நிலையில இருப்பார்கள். இதெல்லாம் அசுரர்களுடைய இயல்பு. நம்முடைய குருகுலத்தில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இங்க பொய் பேச மாட்டோம். இது ஒரு பெரிய விஷயம் நான் கண்டுபிடிச்சது. இங்க சாதாரண சாமான்யமான இருக்க கூட பொய் பேச மாட்டோம். இது ஒரு அசாதாரண விஷயம். உண்மைதான் சொல்லுவாங்க. அது நம்ம சாதாரண சகஜமா பண்ணிருக்கோம் இங்க ஒரு விஷயம். அந்த மாதிரி பல இருக்கு. அதனால இதுல பலதெல்லாம் நமக்கு ரெலவெண்ட் கிடையாது. ஓகே, இதுல வரத்துக்கு என்ன காரணம்? பராஞ்சிகாணி, எக்ஸ்ட்ரோவர்டட், வெளியுல பராக்கு பார்த்ததுனால வந்திருக்கிற விஷயம் அப்படின்னு இந்த இன்ட்ரோடக்ஷன்ல பாஷ்யக்காரர் சங்கரருடைய இன்ட்ரோடக்ஷனை இப்ப பார்க்கலாம். பியூட்டிஃபுல் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார். எப்படி சொல்றாரு? பிராப்ய, பிராப்யன திருஷ்டுவா. திருஷ்டுவானா இந்த பகவானுடைய கூற்று பேசினது என்ன, பகவான் எந்த விஷயத்துல எந்த நோக்குல சொல்றார், ஒரு விஷயத்தை சொல்றாருன்னா அவர் எந்த காரணத்துல சொல்றார் அப்படி இன்டர்பிரேட் பண்றார் சங்கரன். எப்படி பண்றாரா? துர்பலான். துர்பலான்னா வீக் மைண்ட். நமக்கு பாசிட்டிவா சொல்றதா இருந்தா, இல்ல ரிஃபைண்டா சொல்றதுன்னா, இல்ல நாசூக்கா சொல்றதுன்னா சென்சிட்டிவ் மைண்ட். ஐ எம் வெரி சென்சிட்டிவ். நான் ஏதாவது சொன்னா அப்படியே தாங்க முடியாது. அதுக்கு பேரு பளிச்சுன்னு சொன்னா வீக் மைண்ட், பலகீனமான மைண்டு அப்படி சொல்லும். அந்த பலகீனமான மைண்டு எதனால உற்பத்தி ஆகிறது அப்படின்னா, மனவடக்கம் புலனடக்கம் இல்லாதவர்களுக்கு உண்டாகக்கூடிய அதனுடைய ரிசல்ட் அது. இதுதான் உண்மை. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அதை சரி பண்ணிக்க வேண்டிய விஷயம். எப்படி சொல்றாரு? ஜிதேந்திரியான். ஜிதேந்திரியன். அனுமன் ஜிதேந்திரியாக. அதனால இங்க என்ன சொல்றாரு? அதுக்கு ஆப்போசிட், டைகனலி ஆப்போஸ். ஜிதேந்திரிய. ஜிதேந்திரியன்னா புலனடக்கம் இல்லாதவன். அசுராகா தமஹா, புலன்கள் அவங்களுடைய புலன்கள் அவங்களுக்கு படாத பாடுபடுத்தும். சும்மா இருக்க கூடாது, ஏதாவது பண்ணிட்டு இருக்கும். அப்ப சமதம இல்லாதனால, மனவடக்கம் புலனடக்கம் இல்லாதனால என்ன ஆச்சு? பாப்பாக்கு மனவடக்கம் புலனடக்கம் இல்லைன்னா நஷ்டம் யோகம் இமம் உபலப்யாத. ஓகே, இந்த ஸ்வதர்மம் இல்லாத போது ஞான யோகம் எப்படி வரும், எப்படி சித்திக்கும்? ஸ்வதர்மமே இல்லாதப்போ இது எப்படி வரும்? அப்போ யோகம் நஷ்டம் உபலப்ய. இந்த பிரமாதா பலகீனமானதுனால இந்த பிரமாணம் நஷ்டம் அடைந்து விட்டது. பிரமாணம் நஷ்டம் அடையல, இந்த வேதம் தொன்று தொட்டு வந்திருக்கிறது. இந்த தொன்று தொட்டு வந்திருக்கின்ற வேதத்தை அனுஷ்டிக்கிறவர்களே அவன் பலகீனமாயிட்டான். அவன் இந்திரிய சுகத்துக்கு போயிட்டான். அந்த ராஜாதி ராஜர்களும் அந்த பிராமணர்களும் சமுதாயத்தில் 2 பேர் முதல்ல போயிட்டு இருந்தாங்க. அந்த பிராமண சமுதாயமும் சத்திரிய சமுதாயம். இவர்கள் பலகீனமாகிவிட்டார்கள். புலன்களுக்கும் இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் பலகீனம் அடைஞ்சதுனால அடுத்த 2 சமுதாயம் சீக்கிரமா விழுந்துடுது. ஆக 4 வருணமும் இதை கடைபிடிக்க முடியாமல் போகிவிட்டது. அப்ப பிரமாணம் நஷ்டமாகிவிட்டது. இமம் உபலப்ய, உபலப்ய திருஷ்டுவா. இன்னைக்கு இருக்கிற எல்லா குருமார்களுக்கு இருக்கிற கஷ்டம் என்னன்னா, யாரெல்லாம் டீச் பண்றாலும் வெறுமனே டீச் பண்ணிட்டு போக முடியாது. பண்ணினா பிரயோஜனப்படாது. அது உபன்யாசமா ஆயிடும். அப்படி பண்ணிட்டு எழுந்துக்கும் போது கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா மண்ணை தட்டிட்டு போற மாதிரி போயிடும். அப்போ அந்த பிரமாதாவை ரெடி பண்ண வேண்டியிருக்கிறது. சிரவணம் பண்றான் இல்லையா, அவனை இங்க இருக்கிறது என்னெல்லாம் பண்ணி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணி அவங்களை உண்டாக்க வேண்டியிருக்கிறது. அப்புறம் சங்கருடைய திருஷ்டியில தெளிவா சொல்றாரு. சங்கரா 2000 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி பகவான் ஸ்ரீகிருஷ்ணா 5000 வருஷத்துக்கு முன்னாடி, 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கிருஷ்ணர் என்ன உபதேசம் பண்ணினாரோ அதை கிருஷ்ணர் இன்டர்பிரேட் பண்றார். சங்கரன் சங்கரன் என்ன இன்டர்பிரேட் பண்றாரோ அதை இப்போ நமக்கு 5116 இப்ப நம்ம இன்டர்பிரேட் பண்ணி படிக்கிறோம் நம்ம காலத்துக்கு தகுந்தப்பல.
அப்போ சங்கரா என்ன சொல்றாருன்னா சமதம வந்து எம்பசைஸ் பண்றார். எப்போ 2000 வருஷத்துக்கு முந்தி. இப்போ கேட்கவே வேண்டாம் நமக்கு. 2000 வருஷத்துல தான் சயின்ஸ் டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு. சங்கருடைய காலத்துல வந்து சயின்ஸ் டெக்னாலஜி இவ்வளவு பாஸ்ட் ஒண்ணுமே கிடையாது. அப்பவே வந்து அவர் சமதமத்தை பத்தி எம்பசைஸ் பண்றார். அப்போ இப்ப கேட்கவே வேண்டாம். இப்ப நமக்கு வந்து அப்ப வந்து சமதமம் வந்து எம்பசைஸ் பண்றார். இப்ப வந்து என்ன எம்பசைஸ் பண்றது? பரதர்மமும் அதர்மமும் உச்ச சாயில இருக்கு ஜனங்கள். ஒண்ணு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பரதர்மத்தில் இருப்பான். அதை விட கொஞ்சம் சக்தி கிடைச்சதுன்னா அதர்மத்தில் இருப்பான். அதர்மம் செய்யறதுக்கு சக்தி இல்லைன்னா பரதர்மத்தில் இருப்பான். அப்படி ஒரு நிலைமையா இருக்கிறது பரதர்மத்தில். அதர்மத்தில் வந்து டிவியில வந்து ஒரு பொம்பளை வந்து பேசுறான்னா இதுதான் உரிமைன்னு, அப்போ அதர்மத்துடைய உச்ச சாய்க்கு வந்து அர்த்தம் தேசம். அதாவது அச்சம் நாணம் பயிர்ப்பு இதெல்லாம் இருந்தது போக டிவியில இன்டர்வியூ கொடுக்கிற அளவுக்கு எங்கேயோ இருக்கிற ஒரு விஷயத்தெல்லாம் கேவலமான விஷயத்தெல்லாம் இன்டர்வியூல டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு இருக்கு. அப்படி வெளிச்சம் போட்டு பண்ணக்கூடிய இதுதான் அதர்மத்தோட ஹைட். அதாவது ஹிந்து சனாதன தர்மத்திலிருந்து விலகி போயிருக்கு. அதனால இதெல்லாம் பயங்கரமான ப்ராப்ளம். அப்போ இப்படி இருக்கும்போது ஸ்வதர்மத்துல விருப்பத்தை உண்டாக்கி அதுல கர்மயோகத்தை செய்ய வச்சு உபாசனை பண்ணி ஞான யோகத்துக்கு பண்றது யாருக்கு ப்ராப்ளம்? ரெண்டு பேருக்கு ப்ராப்ளம். குருக்கு அண்ட் சிஷ்யா 2 பேருக்கும் கஷ்டம். நீங்க தெரிஞ்சோ தெரியாமலே வேதாந்த மார்க்கத்தை எடுத்திருக்கீங்க. இதுல வராம நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணிட்டே இருக்கேன் நான். பிளீஸ் இது தாக்கு பிடிக்க முடியாது, வேற ஏதாவது ஒரு மார்க்கத்தை கண்டுபிடிச்சா அப்படி மெதுவா நைஸா போயிடுங்க அப்படின்னு. ஆனாலும் கூட நீங்க வந்து தொடர்ந்து பார்த்துருவோம், நீங்க சொல்றதுனாலே நாங்க தொடர்ந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கீங்க. இதுக்கு கிரேட் சேலஞ்ச், இது ரியலி சேலஞ்ச். அதனால இங்க சொல்றாரு லோகாஞ்ச அப்புருஷார்த்த சம்பந்தினம். ஓகே சரி, சாஸ்திரத்துக்கு என்ன நஷ்டமாச்சா? சயின்ஸ் டெக்னாலஜி ஃபாஸ்ட்ல இதனால நமக்கு என்னையா சாஸ்திரம் நஷ்டமாகட்டுமே. இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில என்ன நடந்தது? என்ன நடந்ததா? நல்ல டெவலப்மெண்ட் இருக்க, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க, பெசிலிட்டிஸ் இருக்கிறத, சுகமா இருக்கிறத. முன்னாடி எல்லாம் இப்படி வர முடியும்? டக்குன்னு நீங்க வீட்டுல கிளம்பி இப்படி வந்துட முடியுமா? எவ்வளவு தூரம் நடந்து போனோம். மாம்பழத்திலிருந்து சைதாப்பேட்டைக்கு போறதுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அது சைதாப்பேட்டைக்கு போறோம், அது கூட அது தூரம். அதை விட இந்த கிழக்கு மாம்பழத்துக்கு வாயா இந்த ரிக்ஷா வருவான். இந்த கிழக்கு மாம்பழம் போனோம், மாம்பழம் பழைய மாம்பழம் ஓல்டு மாம்பழம், அது வந்து நியூ மாம்பழம். அங்கிருந்து ரிக்ஷா வரமாட்டான். அந்த இது இப்ப ஒரு பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பக்கம் கடக்க மாட்டான், கடந்து வர. நான் வரமாட்டேன் கிழக்கு மாம்பழத்துக்கு, அது கலீஜியா இருக்கும் அப்படிமா. கிழக்கு மாம்பழம் வேற, மேற்கு மாம்பழம் வேற, புரியுதுல? இப்ப மேற்கு மாம்பழத்தை நோட்டி அண்ட சராச்சரங்கள்லாம் இயங்கின்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லா வசதிகளும் இருக்க, டெக்னாலஜி எதுக்கு பத்தி குறை சொல்றீங்க? ஜாய்ஃபுல்லா தானே இருக்கிறது, எவ்ரி திங் வசதி இருக்கிறது, எல்லா வசதியும் இருக்கிறது. எதுக்கும் கஷ்டமே இல்லை. டெக்னாலஜி அவ்வளவு இம்ப்ரூவா இருக்கிறத அதை போய் எதுக்கு குறைன்னு சொல்றேன் அப்படின்னா, சங்கர் சொல்றாரு, கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா அந்த ஸ்லோகத்துல ஏன் சொல்றேன்னா, பராஞ்சிகாணி கூடாதுன்னு. உனக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் வந்தாலும், என்ன வசதிகள் வாய்ப்புகள் வந்தாலும் அமைதி கிடைக்காது, பாதுகாப்பு கிடைக்காது, அவ்வளவுதான். பீஸ்ஃபுல் லைஃப் கிடைக்காது, செக்யூரிட்டி லைஃப் கிடைக்காது. உனக்கு எல்லாம் கிடைச்சிடும், மீதெல்லாம் சுகமா இருக்கும். அப்படி தட்டினா லிப்ட், இப்படி உட்கார்ந்தா இது இருக்கிறது, அப்படி பண்ணா இந்த டேபிள் மேட், அதுக்கு பேரு டேபிள் மேட், டேபிள் மேட், டேபிள் மேட். இந்த டேபிள் மேட் 10 விதமா அப்படி மாத்திக்கலாம், 18 விதமா விதவிதமா வச்சுக்கலாம். அப்படி திறந்து இப்படி ஒரு டம்ளர் வச்சுக்கலாம், புரியுதுல? அப்புறம் வந்து அது இப்படி டேபிள் இப்படி பண்ணிக்கலாம், டேபிள் பண்ணிக்கலாம், சாப்பிடறதுக்கு பண்ணிக்கலாம். அடாடாடாடாடா, அது ஆனா பீஸ்ஃபுல் கிடைக்காது, செக்யூரிட்டி கிடைக்காது, புரியுதா? அங்கிருந்து பாம்பு போட்டு எடுத்துட்டு போடுவான்னு, புரியுதா? எப்போ எங்க பாம்பு அடிப்பான்னு தெரியாது நம்ம ஊர்ல. அதனால செக்யூரிட்டி கிடையாது. அதனால இந்த கண்ணோடு கண் பார்த்தால் கண் நோய் வரும் ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த மிஷினரி பீப்புள் வர குறுக்க நடுக்க அல்லுலியா குரூப் ஒண்ணு சுத்தின்னு இருக்கிறது.
அப்படியே ஆப்போசிட்டா நம்மளை கொண்டு வருது. சனாதன தர்மத்துல இருந்து அதர்மத்துக்கு போய் எங்கேயோ மாறல எப்படி அடிச்சுப்பானா. ஆனந்தன் நீ தெய்வீகம் சொல்ற மதம் எங்க, ஐயோ அப்பான்னு சொல்றது எங்க இருக்கிறது என்ன? அல்லூலியா குரூப். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இப்படி பார்த்து நல்ல ஜனங்கள் எல்லாம் வந்து அப்படியே மாத்திடுறான். இது மகா கொடுமை, இது உலகத்திலேயே மகா கொடுமை. அந்த அல்லூலியா குரூப் ஒருத்த வந்து இந்த தர்மத்துக்கு வந்துட்டானா மகா புண்ணியம். அது புரியுதா? இந்த புண்ணியமான விஷயத்த அது அதர்மம், அந்த அதர்மத்தையே தர்மம் சொல்லி இப்போ உலகம் நடந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. நிம்மதி போயிடும், சாந்தி போயிடும், அமைதி போயிடும், பாதுகாப்பு போயிடும். மனசுல நிம்மதி இல்ல, படுக்கும் போது பல பேருக்கு தூக்கம் கெட்டு போச்சு. வசதி இருக்கு, ஏசி இருக்கிறது, பெட் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஓகே, சொம்புல வந்து வெள்ளி சொம்புல பால் வச்சுக்கலாம், தூக்கம் வராது. அதனால காத்து வரும், தூக்கம் வராது. அது அன்னைக்கே பாடி வச்சான் 50 வருஷத்துக்கு முன்னாடியே. அதனால லோகாகா உலகம் முழுவதும் அப்புருஷார்த்த சம்பந்தினம் அசம்பந்தினம் புருஷார்த்தம். புருஷார்த்தத்துக்கு யோகியதை இல்லாம போயிடும் போய் அப்படின்றார். ஓகே, புருஷார்த்தம் அதாவது அர்த்த காமம் மாத்திரமே புருஷார்த்தம் இல்ல, தர்மமும் மோட்சமும் புருஷார்த்தம் இருக்கு. அதை பாரு, அதை யாரும் பார்க்காம விட்டுட்டேல அப்படின்றத சொல்றாரு. அதனால பகவான் அர்ஜுனனுக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி உபதேசித்தது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சாஸ்திரப்படி அமைக்கிற வாழ்க்கையானது தள்ளி போயிடுது. அதுல வந்து சங்கரா வந்து நிஜமாவே நம்மளை பார்த்தார்னா சந்தோஷப்படுவார். கிருஷ்ணர் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார். 5116 வருஷத்துக்கு பிறகு இவ்வளவு நூத்துக்கணக்கான பேர் பகவான் கிருஷ்ணரை சொல்றதும், அதை வந்து ஆச்சாரியால் விளக்கி அதை நம்ம கேட்கறதும், இவ்வளவு தூரத்துக்கு கிளாஸ் வச்சா கூட எப்படி நர்மதையில போய் கிளாஸ் கேட்டாரோ, நீங்க சாஸ்திராலயத்தில் வைங்க, இல்ல இமாலயத்தில் வைங்க, இல்ல கன்னியாகுமரியில வைங்க, எங்க வச்சாலும் நாங்க வருவோம் அப்படின்னு சொல்றேல, அதுதான் உத்தமம். அதனால அப்படி சொல்றாரு. எப்படி சொல்றாரு? இது இப்ப ஸ்லோகம் 3வது ஸ்லோகம். சயேவாயம் மயா தேத்ய யோக ப்ரோக்த புராதனஹ பக்தோசி மே சகாசேதி ரஹஸ்யம் ஹேததுத்தமம். இப்போ பகவத்கீதா என்ன உபதேசிக்கிறது, அது வந்து ஸ்ருதியோட வாக்கியத்தை தான் உபதேசிக்கும் பண்றது. அதனால இது ஸ்ருதி வேதம். இந்த பகவத்கீதைக்கு பேரு ஸ்மிருதி. ஏன்னா ஸ்ருதியை தழுவினதுனால ஸ்மிருதி. அந்த ஸ்ருதியில வேதத்தை இருக்கிறதுலயே ஞாபகப்படுத்துறதுனால தான் கீதைக்கு வந்து ஸ்மிருதின்னு பேர். சப்போஸ் இந்த வேத சொல்ற ஒரு கருத்து, இந்த உபனிஷத் சொல்ற கருத்து, அது போல இந்த பகவத்கீதை வந்து அதுக்கு மாறாக ஒரு கருத்து சொன்னா ஸ்மிருதின்னு சொல்ல முடியும், கான்ட்ரடிக்ட் ஆயிடும். அதனால நேத்திக்கு ஒரு பெரிய புக்கு பார்த்தேன், அந்த பகவத்கீதா புக்கு. ஓகே, அது அந்த வெயிட் தெரியுமா? அந்த புக்கு 14 kg. அந்த புக் பகவத்கீதா 14 kg. அதுக்கு 28,000 ரூபாய் விலை, 37,000 ரூபாய் அந்த புக்கோட விலை. புரியுறதா? அதுல பலவிதமான இன்டர்பிரட் பண்றான் கீதைய. புரியுதுல? வேதத்துல உபநிஷத்துல என்ன சொல்லி இருக்கிறதோ அதை தவிர மீதி எல்லாம் என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு சித்தாந்த மாத்திரம் போட்டிருக்கான். புரியுதா? இப்போ நாம கொஞ்சம் குழப்புவோம். என்ன அவன் போட்டதுக்கு கூட இப்ப வந்து என்ன சொல்றாருன்னா, கர்மனைவகி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயா. பகவான் ஸ்ரீகிருஷ்ணா கீதையில என்ன சொல்றார், என்ன சொல்ல வரார் அப்படின்னா, கர்மத்தினால் அடைய வேண்டியது எதுவோ அதை அடைந்து விடலாம் ஜனகர் போன்று. எக்ஸாம்பிள் சொல்றாரு. அப்போ கர்மத்தினால கர்மம் செய்ய செய்ய செய்ய, ஏன்னா சாதாரண ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும்னா ஒர்க் பண்ணணும்டா. சும்மா ஆன்னு வாயை திறந்த வருமா? சிங்கம் வாயை திறந்தா கூட ஈக்கு உள்ள வராது. இதெல்லாம் நமக்கு பழமொழி இருக்கு. இவர் வந்து காதாலே கேட்டுடுவாரா, ஞானம் அடைஞ்சிடுவான், முக்தி அடைஞ்சிடுவாராம். பார், கிருஷ்ணர் சொல்றாரு, கர்ம நைவிகி சம்சித்தியம்
ஆஸ்திதா ஜனகாதயா. கரெக்டா போச்சா? கிருஷ்ணர் அழகா சொல்றாரு. ஓகே, நமக்கும் அனுபவத்தில் கர்மம் செஞ்சாதான் ஏதாவது கிடைக்கும். ஊத்தப்பம் சொன்னா ஊத்தப்பம் கிடைக்குமா? மாவு போட்டு அதுக்கு ஒரு நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதெல்லாம் பண்ணினா கூட திருப்பி விடணும். சில சமயம் ஊத்தமே வராது, மாவு அப்படியே இருக்கும். மரம் மண்டை இது அடுப்பை பத்த வைக்கல. சில சமயம் வெசனத்துல அப்படியே போட்டு அப்படியே இருப்பா, முறைச்சு பார்த்து அது மாவு. பிகாஸ் மைண்ட் அவுட் ஆயிடுச்சு. அதாவது கர்மத்தை பண்றது மாத்திரம் இல்ல, ப்ராப்பரா பண்ணதான் அந்த ஊத்தப்பமே வரும். வீணா போன வெங்காய ஊத்தப்பமே இந்த கதினா பிரம்மம் சும்மா கேட்டா வந்துருமா? கர்மனைவிகி சம்சித்தியம் ஆத்திதா ஜனகாதயகா. கர்மத்தினால்தான் மோட்சம். அடைய வேண்டியது எதுவோ அதெல்லாம் அடையலாம். ந கர்மணா ந பிரஜயா தனேன தியாகேனைவ அமிர்தத்வமானசுகு. இது நம்ம சாது சன்னியாசி வரும்போது பூர்ண கும்பம் கொடுப்பா. எதுக்குன்னா அந்த சன்னியாசிக்கு ஞாபகம், சும்மா சக்கரம் மாதிரி கட்டிட்டு சுத்தாதீர், எதுக்கு வந்தீரோ அதுக்கு பாரும் ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றது. நாங்க தான் கெட்டு போய் சுத்திட்டு இருக்கோம், அதுக்காகவே வந்திருக்கீங்க. அது ஞானத்துல இருந்தாது. புரியுதுல? நான் கர்மனா நான் பிரஜையா தனேன தனேனன்னு ஒருத்தர் படிச்சாரு. பணம் இல்லாம ஒண்ணும் நடக்காது சொல்றாரு. உபநிஷத்தையே அப்படி பண்றான்னா, உபநிஷத்தை பாடுறான்னா உபநிஷத்தை கொலை பண்றான். அதனால இங்க உபநிஷத்து கர்மத்தினாலேயோ பணத்தினாலேயோ உன்னுடைய புத்திர புத்திரி இந்த சொந்த பந்தம் இல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே வர. 8 சாணுக்குள்ள ஒரு வீடு, அது எட்டி கட்டின சிலந்தி கூடு, உயிர் விட்டு போனால் பெரு வெச்ச கேடு அப்படி சொல்ற. இந்த சொந்த பந்தம் எல்லாம் கூட வருமோ, தூய உள்ளம் கொண்டு அச்சுதனை பாடு அப்படி பாட்டிருக்க. அந்த மாதிரி இந்த பந்தத்துல மோட்சம் வராது. பந்த வர சொல்லிட்டேன், பாச பந்தம் சொல்லியாச்சு. பாச பந்தம் சொல்லிட்டு எப்படி மோட்சம் வரும் சொல்லுங்க? நீங்க ஏதாவது கேட்டு கதவை சாத்திட்டு போற கதவை இருக்கிறது, அந்த கேட்டு கதவை சாத்திட்டு போ. பாச பந்தம் சொல்லிட்டேன், பாசம்ன்றது பந்தம் சொல்லியாச்சு. அது எப்படி மோட்சம் கொடுக்கும்? உன் பையன்கிட்டே பொண்ணுகிட்டே பேரங்கிட்டே பேத்திக்கிட்டேயோ எப்படி எதிர்பார்க்கப்படாது. மகா முட்டாள்தனம். ஏதாவது எதிர்ச்சியா அவங்க ஏதாவது நம்மளுக்கு பண்ணிட்டாங்கன்னா அது லாபம். புரியுதா? அந்த லாபமும் தொடரும்ன்றதை எதிர்பார்க்கப்படாது. அவனுக்கு மூடு இருக்கும்போது அம்மா வாங்க அம்மா அப்படி சொல்லுவான், மூடு இல்லாதப்ப நீ இப்ப வராத அப்படி சொல்லுவான். அதனால ந கர்மனா ந பிரஜையா ந தனேன. இது பணங்கன்னா நிறைய சேர்த்துட்டா மோட்சம் கிட்டுமான வராது. இப்படி பளிச்சுன்னு உபநிஷத்து சொல்றது. இங்க பகவான் கிருஷ்ணர் கர்மத்தினால அடைய வேண்டியது அடையணும்னு சொல்றாரு. அப்போ இதுல இதுல இந்த மந்திரத்தை எடுத்துக்கிறதா கீதையை சொல்றதா? இதனால இத கேர்ஃபுல்லா மூவ் பண்ணணும். அப்ப என்ன சொல்றோம்னா, இத ப்ராப்பரா இன்டர்பிரேட் பண்ணு, அதை சரியா பொருள்படுத்த தெரியணும். இந்த கர்மம் இருக்க அது யூஸ்லெஸ் கிடையாது, அது யூஸ் தான். அது பரம்பரா சாதனா. கர்மத்தினால சித்த சுத்தி கொடுக்கும், மனசுல இருக்க அழுக்கு போக்கும், அறிவுனால போகாது. அதனால கர்மம் செஞ்சாகணும். புரியுதா? அது பரம்பரா சாதனா. இப்ப நம்ம செய்திருக்கோமே இது நேரடியான சாதனை. ஓகே, இது அப்ப இது கர்மயோகம் உபாசனா நமக்கு வெச்சுண்டு இந்த கர்மயோகத்துல பண்ணினாதான் சித்த சுத்தி உண்டாகும். அதுல ஞானம் வரும்போது நமக்கு பர்ஃபெக்ட் ஆகும். இது நம்ம ப்ராப்பரா புரிஞ்சுட்டோம்னா இதுல குழப்பமே வராது. இது கர்மம். இன்னொன்னு இருக்கிறது பக்தி, ஒரு குரூப். பக்தினால மோட்சம், பக்தினால மோட்சம். அதுக்கு அத்தாரிட்டி யாரு? பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். டேஞ்சரஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் பகவான். என்ன கொடுக்கிறார்? புருஷஸ்ய பரப்பார்த்த பக்தியா லப்யஸ்தொன்னன்யா தத்து அன்யா சக புருஷக பார்த்த அனன்ய பக்தியா லப்யா. இங்க பாரு, அனன்ய பக்தி பகவான் மேல வச்சுட்டீங்கன்னா சக
அந்த மோட்ச புருஷார்த்தம் உனக்கு அடையும். கன்ஃபியூஸ் புரியுதுல, பகவான் கன்ஃபியூஸ் பண்றது. அப்ப இது தெளிவா இருக்குது. பக்தியா லப்யா, இது ஒண்ணுமே மாத்த முடியாது. பக்தினால தான் இந்த மோட்சத்தை அடைய முடியும். அங்க கர்மத்தினால அடைய முடியும் சொல்லிட்டார, இங்க பக்தினால. அப்ப அங்க என்ன பண்ணும்? கர்மம் பண்றது சித்த சுத்தி கொடுக்கிறது. அதை வச்சுட்டு ஞான யோகம் போனா சரியா இருக்கும், கிளியரா இருக்கும். ஓகே, அந்த பூர்வ பட்சம் சரி பண்ணிட்டுமா? இங்க பக்தினால கிருஷ்ணர் சொல்றாரு. அப்ப பக்தியா ஞானமா அப்படின்னு புரியணும். ஓகே, அப்போ இங்க மெஜாரிட்டி பீப்புள் நிறைய பேர் ரூடியா என்ன பண்ணுவானா, நேற்றுக்கு ஒரு புக்கு பார்த்தோம், 4 வழியிலையும் அந்த மோட்சத்தை அடையலாம். கர்மத்தினால, பக்தினால, யோகானால, ஞானத்தினால. எதுக்கு கம்யூனல பேசுற? இதுலதான் அடைய முடியும், ஞானத்தினால தான் அடைய முடியும். அந்த கிறிஸ்துவ மிஷினரி பீப்புள் மாதிரி பேசுறீங்க அடமண்டா. எல்லாத்திலையும் இதுலயும் போ, இதுலயும் போய் எல்லா பாதிலையும் ஒன்னா போன ஒரு இடத்துல வருது, நிக்குது, நிக்கும். திருவண்ணாமலையில் 4 பாதையிலும் போனா நிக்கும். ஆனா கர்ப்பகிரகத்துக்கு போனா ஒரே பாதை தான். அங்க 4 பக்கம் முட்டிட்டு போக முடியாது. எந்த பக்கம்? அதெல்லாம் சாதனை பண்றதுக்கு. ஆனா சுவாமி தரிசனம் பண்ணணும்னா ஒரே ஒரு பாதை தான். 2வது பாதை கொல்லப்புறத்துல பின்னாடி பாதை கூட கிடையாது. எந்த கர்ப்பகிரகத்திலும் பின்னாடி ஒரு டோர் வச்சுட்டு கிடையாது. அது கோயில் ஆகாது. புரியுதா? அதனால இங்க என்ன சொல்றாரு? அப்போ இங்க பக்திக்கு என்ன பொருள்படுத்துறது இல்ல, பக்தின்னு பகவான் சொல்லிட்டாருன்னா, அப்போ ஞானத்தை ஏவத்த மோட்சன்னு உபனிஷத்து சொல்லிட்டு, அப்போ இந்த கீதையில சொல்றதும் உபனிஷத்துக்கும் கான்ட்ரடிக்ட் வரக்கூடாது. இப்ப நம்ம என்ன ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம் புரியுதுல? உபனிஷத் சொல்றதுதான் கீதை சொல்றது, தேர்ஃபோர் ஸ்மிருதி. அதனால இங்க என்ன பண்ணணும்னா, இதுல வேதாந்தத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யாருக்கு சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க, எப்ப சொல்றாங்க, அதிகாரி பேதம் இருக்கிறது, கான்டெஸ்ட் இருக்கிறது, அந்த கான்டாக்ட் இருக்கிறது, அந்த காலம் இருக்கிறது. இதெல்லாம் புரிஞ்சாதான் நம்ம ப்ராப்பரா அதை பண்ண முடியும். இதுக்கு பேரு சூக்ஷ்ம புத்தி. ஓகே, அப்ப பக்தி மூலம் ஞானத்தை அடையிறது, ஞானத்தின் மூலம் பக்தி. இது பரம்பரையா சாதனா. ஓகே, அதாவது பக்தி மூலம் நமக்கு ஞானத்தை அடைஞ்சி, ஞானத்து மூலியமா மோட்சத்தை அடையிறது ஒரு பக்குது. எப்படி கர்மம் சொன்னமோ அது போல பக்தி உண்டாக்கி, அது மனச பக்குவத்தை உண்டாக்கி, அது மூலியமா இந்த கிளாஸ் கேட்கும் போது ஞானத்தை அடையிறது ஒரு பக்கம். இன்னொரு இன்டர்பிரேட் என்னன்னா, பக்தி இஸ் ஈக்குவல் டு ஞானம். பக்தி இஸ் ஈக்குவல் டு ஞானம். அது எப்படி பக்தி இஸ் ஈக்குவல் டு ஞானம் ஆகும் இல்லையா? பக்தி இஸ் ஈக்குவல் டு, சப்போஸ் பக்தி இஸ் ஈக்குவல் டு ஞானம் சொல்லிட்டா, பக்தி மூலமா ஞான முக்தி அடையலாம். நான் ஏதாவது சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்படியே இப்படியே கொஞ்ச நேரம் இப்படி போட்டீங்கன்னா எனக்கு ஞானத்து மூலியமா மோட்சம். therefore பக்தி இஸ் ஈக்குவல் டு மோட்சம்னா, பக்தி இஸ் ஈக்குவல் டு ஞானம் சொல்லிட்டா பக்தியில் அடையலாம். அது கரெக்டா வரும். அப்போ பக்திக்கு ப்ராப்பரா இன்டர்பிரேட் பண்ணணும். அப்போ உபனிஷத்து வாக்கியம் எங்கேயாவது நமக்கு தகராறு வரும்போது, வாழ்க்கையில எங்கேயாவது உங்களுக்கு புத்தியில கன்ஃபியூஸ் ஆகுச்சுன்னா, உபனிஷத்து வாக்கியத்தை தான் எடுத்துக்கணும். அது என்ன சொல்றதோ அப்படியே கண்ணை மூடிட்டு அதை ஃபாலோ பண்ணணும். புரியுதா? அதனால அதுதான் பிரமாணம், செக் பண்ணும். அதனால இப்போ ஒரே வேதாந்தத்துல, வேதாந்தமே ஒரு வேதாந்தத்திலேயே 3 குரூப் இருக்கு. துவைத்தம் இருக்கு, விசிஷ்ட அத்வைத்தம் இருக்கு, அத்வைத்தம் இருக்கு. அது எப்படி ஒன்றுதான் சொல்றது உபனிஷத்து, அதுல 3 குரூப் எப்படி வரும் அப்படின்னா, பல பல காரணம் இருக்கு. ஒரு காரணம் என்ன, இந்த கீதையை வச்சு நம்ம சொல்றோம். கீதையே விசிஷ்ட துவைத்திலையும் சொல்றாங்க, துவைத்தத்திலையும் சொல்றாங்க, அத்வைத்தத்திலையும் சொல்றாங்க. எப்படி இப்படி கன்ஃபியூஸ் ஆகும்? ஏன்னா சொல்றவங்க சாதாரண ஆள் இல்ல, ரொம்ப மகான்கள், மகா புருஷர்கள் அவங்கெல்லாம். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி குழப்பமா சொல்ல முடியும் என்ன? அதனால இதுல இன்டர்பிரட் பண்ற மெத்தட் டிஃபரெண்ட். ஒண்ணு உபனிஷத்தை பிடிச்சுண்டு அதை வச்சுட்டு செய்யறது, இன்னொன்னு ஆகம சாஸ்திரத்தை வச்சுட்டு இன்டர்பிரேட் பண்றது. அப்ப ஆகம சாஸ்திரத்தை வச்சு பகவத்கீதையை இன்டர்பிரேட் பண்ணலாம், இன்னொன்னு வேத உபனிஷத்தை வச்சுட்டு இன்டர்பிரேட் பண்ணலாம். இப்ப ஆச்சாரியல் பகவத் பாதால என்ன பண்றாருன்னா, உபனிஷத்தை பிரதானமா வச்சுட்டு இன்டர்பிரேட் பண்றாரு. அதனால டிஃபரெண்ட் ஆகும். புரியுதா? அப்போ பகவத்கீதா ஸ்மிருதி அப்படின்னு இப்ப பார்த்திருக்கோம்.
இப்ப என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம்னா இங்க எங்கேயுமே குழப்பம் கிடையாது, சரியா தான் இருக்கிறது. எந்த விதத்துல எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும்ன்றத மாத்திரம் புரிஞ்சுட்டா பகவான் சொல்றதும் சங்கரா சொல்றதும் கரெக்டா இருக்கும். அத்வைத் சொல்ற உபநிஷா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சரி, அடுத்தது அர்ஜுனனுக்கு கீதையை ஏன் உபதேசித்தார் பகவான்? பீமன் பக்கத்தில் இருக்கான, அவனுக்கு உபதேசம் சொல்லும் போது உங்களுக்கு சிரிப்பு வரும். அர்ஜுனன் விட்டு பீமனுக்கு உபதேசம் பண்ணக்கூடாதா அப்படின்னா, அப்படி அவனுக்கே எண்ணம் வந்திருக்காது, உங்களுக்கு எப்படி எந்த எண்ணம் வரும்? சரி போட்டோம், பீமனுக்கு உபதேசம் பண்ண முடியாது. தர்மனுக்கு உபதேசம் பண்ணா யார் யாரோ இருக்காங்க நல்லவெல்லாம், அங்க பொறுமையா சத்துவத்தில் இருக்கவெல்லாம் இருக்கானே, எல்லாரையும் விட்டுட்டு அர்ஜுனனுக்கு மாத்திரம் ஏன் உபதேசம் பண்ணாரு? ஒரு கண்ணில் சுண்ணாம இன்னொரு கண்ணில் இது ரொம்ப சிம்பிள். அர்ஜுனன் கேட்டா அதனால கிருஷ்ணன் உபதேசம், அவனும் கேட்கலன்னு வச்சுக்கோ, நமக்கு இந்த தொல்லையே கிடையாது. சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம், நான் உங்களுடைய சிஷியன் ஆகிவிட்டேன், எனக்கு உபதேசிங்கள் கேட்டுட்டான். அதனால சொல்றேன். இப்ப சப்போஸ் பீஷ்மா ஆப்போசிட்ல கேட்டான்னு வச்சுக்கோ, கிருஷ்ணன் கிட்ட சொல்லிருப்பார், கேட்கல, அவளுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம். பீஷ்மருக்குள்ள வேற வேற ப்ராப்ளம், இவனுக்கு மாத்திரம் செல்ஃப் ப்ராப்ளம், தன்னை பத்தின ப்ராப்ளம். இவனுக்கு போர்ல நடக்கிறது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நான் யாரு எங்கிருந்து வந்திருக்கேன் இதை பத்தின ப்ராப்ளம். புரியுதுல? இது இந்த ப்ராப்ளம் வருது பெரிய விஷயம். ஓகே, நமக்கு நூற்றுக்கணக்கான ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்துக்கு பேரு டாபிக்கல் ப்ராப்ளம். ஓகே, தண்ணி இல்ல, கேஸ் இல்ல, ஸ்டவ் இல்ல, இதெல்லாம் சொல்றல, அதெல்லாம் டாபிக்கல் ப்ராப்ளம். ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் நான் உண்மையிலே நான் யார், அப்ப வித்யாரண்யர் சொல்ல போற அங்க பாத்துக்கலாம். அதனால இதான் உபதேசம் என்ன. அதனால இங்க என்ன சொல்றாரு, இது ஃபர்ஸ்ட் லெவல்ல கிருஷ்ணருக்கு இவன் கேட்டா அதனால உபதேசம். ரெண்டாவது இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா பக்தன், பகவானுடைய பக்தன், அதனால இவனுக்கு உபதேசம் செய்யப்பட்ட. அப்ப பக்தன்னா யாரு? பக்தன்னா பக்தி என்ற பொருளுக்கு புதிய பொருளை நீங்க இப்ப புரிஞ்சுக்கணும். பக்தினா என்னன்னா ஸ்ரத்தா அண்ட் அனசூயா. அனசூயா இது ரெண்டு இருக்கிறதுக்கு பேரு பக்தி. புரியுறதோ? சங்கரருடைய பாஷையில யாருக்கு ஸ்ரத்தையோ அனசூயாவோ இருக்கிறதோ அவ பக்தி. இது ரெண்டு இல்லைன்னா அவனுக்கு பக்தி கிடையாது. அப்படின்னா என்னன்னா, அப்போ எது ஸ்ரத்தா? குரு வேதாந்த வாக்கியத்து மேல ஸ்ரத்தா. அப்போ குரு சாஸ்திரம் அதுல குற்றம் கண்டுபிடிக்காமல் குறை கண்டுபிடிக்காமல் இருக்கிறது பேரு அனசூயா. குரு வேதாந்த சாஸ்திரத்துல நம்பிக்கை இருக்கிறதுக்கு பேரு ஸ்ரத்தா. குரு சாஸ்திரத்துல குறை கண்டுபிடிக்காமல் குற்றம் காணாமல் இருப்பது பேரு அனசூயா. அப்ப ஸ்ரத்தா அண்ட் அனசூயா இண்டிகேஷன் லிங்கம் பக்தா. புரிஞ்சுதா? அப்போ அர்ஜுனா நீ என் பக்தன், ஓகே, டிவோட்டி, அதனால உனக்கு உபதேசம். சசிகலாமா ரிஷிகள் சிலர் உங்க பக்தர்கள்லாம் எப்படி இருக்காங்க? எனக்கா கோபமா வரும் ஆரம்பத்தில். இந்த பக்தர்கள் என்னோட ஸ்டூடெண்ட் சொல்லுங்க, அவங்க இப்போ இந்த பாஷையில் தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்க பக்தர்கள்லாம் உங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் ஸ்ரத்தையும் அந்த அனசூயா குறையே சொல்ல மாட்டேன், பத்திர மாத்த தங்கமா நீங்க சிஷ்யர்களை சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. அவ இன்னொரு ஸ்டெப் முன்னாடி போவான், நல்ல பக்தர்கள் ஸ்டூடெண்ட் கிடைச்சாங்க, அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு செய்ய முடியாது. அதுதான் உண்மை. ஆனா பொறாமையில சொல்லுவா. அதனால உனக்கு இந்த விஷயத்தை விவஸ்வானுக்கு சொன்னத கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஏன் சொல்லுகிறார்னு இப்ப பார்த்துட்டு இருக்கோம் ஸ்லோகத்துல. நீ கேட்டதுனால இப்ப சொல்றேன், நம்பர் 1. நம்பர் 2, நீ என் பக்தன் அதனால சொல்றேன். புரிஞ்சுதா? மூணாவது விஷயம், மே சகாச்ச இதி. சகா என்னுடைய நண்பன். இங்க நண்பன் இருக்க, நண்பனை பத்தி வள்ளுவர் அழகா சொல்றார். உடுக்க இழந்தவன் கைப்போல் ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. நட்பு ரெண்டு விதமா இருக்கு. ஒண்ணு எதிர்பார்த்து செய்யுது, இப்ப பண்ணினா அவன் நமக்கு உதவி பண்ணுவான், சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு.
இன்னொரு நட்பு இருக்கிறது, எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் சேர்த்து. ஓகே, அப்படி பண்றது. அப்படி பண்ற இங்க பகவான் அர்ஜுன் வந்து செஞ்சு இவர் கிருஷ்ணருக்கு ஒண்ணும் ஆக போறதில்ல. ஆனா ஸ்பான்டேனியஸா பண்றார் அர்ஜுனனுக்கு. புரியுதா? அப்ப இந்த நட்பு எப்படின்னா சுஸ்ருதம், எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம பண்றார். புரியுதா? அப்படி. அதனால நீ வந்து என்ன என்னுடைய சிஷ்யன், என்னுடைய பக்தன், என்னுடைய நண்பன். அதனால இந்த பரம்பரை வித்யா விவஸ்வானுக்கு சொல்லி நடுவில் நஷ்டமானதை உனக்கு உபதேசம் பண்ணுகிறேன். ஓகே, இது எப்பேற்பட்டது தெரியுமா? ஏதத்து இந்த ஞானம் உத்தமம் ரகசியம். உத்தமம் ரகசியம், இது மேலான ரகசியம். பராவித்யா, ராஜவித்யா, ராஜகுஹ்யம் அப்படின்னு சொல்றாரு. அதனால இவ்வளவு பெரிய ரகசியமான விஷயத்தை இப்ப நம்ம இப்ப கேட்டு இருக்கோமே, எவ்வளவு பெரிய ரகசியத்தை நம்ம கேட்டு இருக்கோம். இப்போ உத்தமமான ரகசியத்தை கேட்டு இருக்கோம் அப்படின்னா சரி. இப்ப வந்து பாஷ்யம் படிப்போம். மூணாவது பாஷ்யம். ச ஏவயம் மயா தே துப்யம் அத்ய இதானிம் யோக புரோக்த பிராதனஹாம் பக்தஹாம் அசிமே சகாச்ச அசீதி ரகஸ்யம் ஹி யஸ்மாத் ஏதத் உத்தமம் யோகः ஞானம் இத்யர்த்தः. என்ன சொல்றாரு பாஷ்யத்துல? சங்கரர் என்ன சொல்றாரு? இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்? ஸ்லோகத்தினுடைய பொருள் பார்த்தோம், சாராம்சம். சரி, அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொல்லிடுறேன் நான். பாஷ்யத்துல சங்கர் என்ன சொல்றா? ச ஏவ அயம் யோகா, அந்த ஞான யோகம் உபனிஷத்து சொன்ன அந்த உபதேசம் விவஸ்வானுக்கு சொன்னது அதே யோகம். ஓகே, விவஸ்வான் இன்னைக்கு பாத்தீங்களா யாராவது? ப்ரூஃப். அந்த விவஸ்வானுக்கு என்ன மகாவிஷ்ணு உபதேசம் பண்ணினாரோ அந்த விவஸ்வானுக்கு சொன்னதை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். லோகத்துல பக்கத்துல பக்கத்துல போயிட்டு இருக்க அந்த ஜனெல்லாம் படிச்சதுல நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கான் பாரு சிஷியனா. அந்த பகவானுக்கு எத்தனை கோயில் என்ன, மகாநாராயண கோயில் என்ன, அதுக்கு மேல கூட கட்டலாம். புரியுதா? நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கான. அதனால ச ஏவ அயம் யோகா மயா தே துப்யம் புரோக்தஹா, இப்போது உனக்கு என்னால் சொல்லப்படுகிறது, உபதேசிக்கப்படுகிறது. அப்ப சொன்னது சூரிய பகவானுக்கு, இப்போ உனக்கு கேட்கிறோம். இப்ப அர்ஜுனன் கேட்டான் 5116 வருஷத்துக்கு பிறகு விஷ்ணுவுக்கு இப்ப சொல்லப்படுகிறது. இங்க விஷ்ணு இருக்காரு இங்க முன்னாடியே. புரியுதா? விஷ்ணு விவசாயனுக்கு சொன்னாரு, நான் விஷ்ணுவுக்கு சொல்லுகிறேன். புரியுதுல? பரம்பரா டீச்சிங் அது. அதனால அத்திய இஸ் ஈக்வல் டு இதானிம். இங்கு அதாவது குருஷேத்திரத்துல ஒரு யோகம், இந்த யோகம் குருஷேத்திரம் சொல்லப்பட்டது. இங்க வந்து குருஷேத்திரம் இல்ல. ஓகே, நம்ம நல்லா மேல ஃபேன் எல்லாம் போட்டு வச்சு கட்டடத்தை சொல்லிடணும். ஓகே, புராதனகா, பழமையானது. கீதையே பழமையாயிடுச்சு, 5116 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை உனக்கு சொல்கிறேன். எதுக்கு? பக்தஹா அசி மே சகாச்ச அசி இதி. ஓகே, நீ பக்தனாக இருந்ததுனால, அதாவது ஸ்ரத்தா அனசூயா, உனக்கு ஸ்ரத்த இருக்கிறது, என் மேல நீ குற்றம் பார்க்கல. ஓகே, என்ன பகவானை நீ நினைச்சுட்டு பண்ற நீ. அதனால ஸ்ரத்தா குரு சாஸ்திரத்துக்கிட்ட ஒப்படைக்கணும். ஸ்ரத்தா இப்ப வந்து இது என்ன, இது என்ன கலரு? எல்லாருக்கும் சேப்பு கலர் தான். புரியுதா? ஏன்? எல்லாரும் கண்ணுல ஒப்படைச்சிட்டோம். இப்ப புரியுதா? இந்த விஷயத்தை உங்க மனசுல ஒப்படைக்கல. நான் இப்படி நினைக்கிறேன், இப்படி எனக்கு தோணுது, இப்படி நினைக்கிறேன், இதெல்லாம் கிடையாது. மொத்த மனசையும் புத்தியும் இப்ப எதுல ஒப்படைச்சிட்டீங்க? கண்ணுல ஒப்படைச்சனால எல்லாருக்கும் சமமா தெரியுது. புரியுதுல? இல்லைன்னா உங்க மனசை வச்சு சொல்லுங்க, இதுன்னு சொன்னீங்கன்னா வேற மாதிரி சொல்லுவீங்க. புரியுதா? இந்த பூ நல்லா இருக்குல்ல, இந்த பூ வந்து உபயோகம் இல்ல, இந்த பூ வந்து தலையில தேய்ச்சா நல்லா இருக்கும், இது வந்து சிட்டுக்குருவிக்கு பிடிக்கும், இதெல்லாம் 100 காரணம் சொல்லுவோம். இதை விருப்பு வெறுப்பு அடிப்படை சொன்னா ஒரு 100 சொல்லலாம். ஆனா ஒரே ஆன்சர் வரணும்னா கண்டுல பார்த்து சொல்லு அப்படி சொன்னா ஒரே ஆன்சர் சகப்பு அப்படின்னு. இதுக்கு பேர் பிரமாணம். அதாவது உன் கண்ணு கிட்ட உன் புத்தி எல்லாத்தையும் டோட்டலா சரணாகதி பண்ணு. அதுக்கு பேர் சரணாகதி. புரியுதுல? எந்த விதமான குறுக்கு நடுக்க கேள்வி கேட்காம
ஒத்துக்கிறிய அந்த பேரு சரணாகதி. பக்தஹா ஸ்ரத்தா. ஓகே. சக்ஷுவத் எப்படி கண்ணு மேல நீ பக்தி வச்சு பண்றையோ அது போல பண்றது இருக்கு. அனசூயா அப்படின்னா குற்றம் பார்க்காம இருக்கிறது. சோ எந்த ஒரு விஷயமும் மேலோட்டமா பார்த்தா கான்ட்ரடிக்டா இருக்கும், கான்ஃபிளிக்ட் ஆகும். ஆனா அதை ஆராய்ச்சி பார்க்கணும். ஓகே, இது வாட்சியார்த்தமா, இது லட்சியார்த்தமா, இது சத்தியமா, இதுல எங்க போறது, அதுல நம்ம டீப்பா போய் பார்க்கணும். புரியுதா? ஓகே. முதல்ல ரூடியா மேல இருக்கிற மாதிரி இருக்கும். அது பொருள் விளங்கலன்னு அதுக்கு அடுத்தது போகணும். புரியுதா? அப்பயும் விளங்கலன்னு என்ன செய்யணும், நாம ஒரு முடிவு பண்ணிட்டு போயிடக்கூடாது. அந்த சம்பந்தப்பட்ட ஆளுகிட்ட கேட்டு தெளிவுபடுத்திட்டு போகணும். புரியுதா? சம்பந்தப்பட்ட ஆளுகிட்ட கேட்காம சம்பந்தம் இல்லாத ஆளுகிட்ட கேட்டேன்னா என்ன ஆகும், இருக்கிற குழப்பம் இன்னும் பெருசாயிட்டு. அப்படிதான் நான் விடுறா மோட்சம் இன்னைக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். நமக்கே கொஞ்சம் இதுவா இருக்கும். அவன் ஒரு ஊதி கிளப்பிட்டு. இதெல்லாம் எல்லா இடத்துலயும் ஜாக்கிரதையா டிராவல் பண்ண வேண்டிய விஷயம். இதுல விஷயம் 48 நாள் விரதம் இருந்து ஏதாவது ஒண்ணு பண்ணினோம்னா மோட்சம் சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. இது 48 வருஷம் விரதம் இருக்கணும் போல இருக்க. புரியுதா? அப்ப கண்டுபிடிச்சா அதே மூட்ல போனோம். சுவாமியே எப்படி கன்னிமாலி சாமி போட்டானோ அதே போல 48 வருஷம் கழிச்சு கூட அதே சுவாமியே சொன்னோம், அதே பக்தியோட ஒரு விஷயம் செய்ய செய்ய நமக்கு அசால்ட் ஆயிடும். புரியுதா? அப்படி ஆகாம முதல் எப்படி கேட்கறீங்களோ பக்தி முக்தி அடையிற வரைக்கும் அப்படியே இருக்கணும். புரியுதா? இது ஒரு இம்பார்ட்டன்ட். அனசூயா. ஓகே. அதனால இது எங்க கீதையில சொல்லிருக்கு, நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு விடுறல. 3வது அத்தியாயத்தில் 31வது ஸ்லோகத்தில் இருக்கு இது விளக்கம். ஓகே. ஸ்ரத்தாவந்தோ அனசூயந்தஹ முச்சந்தே தேபி கர்மபிகி. அங்க சொல்றார் கிருஷ்ணன். ஆனா முன்னுக்கு முன்னும் பேசல கிருஷ்ணன். நாம வாதத்துக்காக இப்ப எடுத்துக்கிட்டோம். ஏற்கனவே கிருஷ்ணன் தெளிவா தான் பேசிட்டு இருக்கு. பக்தஹா அசி ஸ்ரீ இஸ் ஈக்வல் டு ஸ்ரத்தாவான் அனசூயஹா அசி சொல்றார். நெக்ஸ்ட் சொல்லு என்ன ஆச்சாரம் எடுத்துக்கிறது, ரகசியம் ஹி யஸ்மாத் ஏதது உத்தமம். இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோமே கீதா, த டாப் சீக்ரெட். ஓகே. டாப் 10 அப்படி சொல்றா இல்லையா, டாப் 10 காலேஜ்ல, அதுல டாப் 10 காலேஜ்ல பெஸ்ட் காலேஜ் நம்ம காலேஜ். புரியுதா? இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கலாம். இதுதான் பெஸ்ட் சப்ஜெக்ட் நம்ம படிச்சிருக்கோம். ஐஐடில போனா நம்மள ஒரு மாதிரி பாப்பா. புரியுதா? நம்ம ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டு வரணும். புரியுதா? அவ்வளவுதான். ஜெயிலுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் பாக்குற மாதிரி. அதனால நம்மள எவனா கேவலமா பார்த்தானா நீங்க இப்படி பார்த்துட்டு வர புழு மாதிரி பார்த்துட்டு கூடாது. நம்ம இப்படி பார்க்கணும். உனக்கு போ புத்தி வரும் போ, ஒரே வார்த்தையில சொல்லிட்டு வந்துடணும். புரியுதா? அதனால நம்ம புத்தியோடு படிச்சுட்டு இருக்கோம். எது நமக்கு தேவையோ அதை படிச்சுட்டு இருக்கோம். ரகசியம் ஹி யஸ்மாத் ஏதது உத்தமம். இங்க சொல்றாரு ரகசியம். இந்த ரகசியம் எப்படிப்பட்டதா? ஓகே. ரகசியம், ரகசிய தரம், ரகசிய தமம், த கிரேட்டஸ்ட் ரகசியம். ஓகே. ராஜ ரகசியம், இது உத்தம ரகசியம். புரியுதா? அதனால கிரேட்டஸ்ட். அப்ப கிரேட்டர் எது, கிரேட் எது இல்ல? அப்ப 3 ரகசியம் இருக்குன்னா இப்ப கிரேட் எது? கர்ம காண்டத்துல கர்மயோகம் இருக்க, அது ரகசியம். உபாசன காண்டத்துல உபாசனை இருக்கு இல்லையே, அது ரகசிய தரம். ரகசிய தரம். ஞான காண்ட உபநிஷத்து இருக்க, அது ரகசிய தமம். ஓகே. கிரேட், கிரேட்டர், கிரேட்டஸ்ட். நம்ம குருகுலத்தில் 3 சேர்த்து ஒரு அலசரம் பாரு. அதனால உத்தமம் யோகம் ஞானம் ரகசியம் இத்யர்த்தஹா. அதனால இப்போ கிரேட்டஸ்ட் ரகசியத்தை நம்ம இப்ப படிச்சிருக்கோம், அது புரியணும். ஓகே. இப்ப அன்வயம் எழுதிக்கோங்க. துவம் பிராக்கெட்ல துவம் மே பக்தஹா, துவம் மே பக்தஹா, நீ என்னுடைய பக்தன். சக ச அசி, சக ச அசி இதி, சக ச அசி இதி பிராக்கெட்ல ஹேதுனா, ஹேதுனா பிறகு கமா சக அயம் புராதனஹ, சக அயம் புராதனஹ கமா யோகஹ ஏவ தே அத்ய, யோகஹ ஏவ தே அத்ய மயா புரோக்தஹ ஏதத் ஹி உத்தமம் ரகசியம் பவதி. பவதி பிராக்கெட்ல போட்டு
இப்ப 4வது ஸ்லோகத்தினுடைய முன்னுரை. பகவதா விப்ரதிஷித்தம் உக்தம் இதி மா பூத் கஷ்யசித் புத்திஹி இதி பரிகாரார்த்தம் சோத்யம் இவ குர்வன். இப்ப அர்ஜுனன் டவுட் வந்துட்டு, விவஸ்வான் காலம் எங்க இருக்குது, விவசாயே இல்லாம அப்போ சொன்னது இப்ப சொல்றேன்னு சொல்றிய, உனக்கு கிருஷ்ண ஜெயந்தி அஷ்டலட்சுமி அதுவே தகராறு, 2 பர்த்டே உனக்கு இருக்கு, ஒரு குரூப் இதுல கொண்டு இன்னொரு குரூப். அப்படி இருக்கும்போது அங்க சொன்னது மகாவிஷ்ணு தான் நீயா அப்படின்னு இந்த கீதையில இருக்கு. சங்கர் என்ன பொருள்படுத்துறாருன்னா, அப்படி அர்ஜுனன் கேட்க மாட்டான். அர்ஜுனன் உத்தம அதிகாரி, அர்ஜுனனுக்கு தெரியும். ஆனா நாளைக்கு இந்த தீக்கா பசங்க கேட்பானுங்க, புரியுதா? அப்ப அவனுக்கு கேட்கறதுக்காக, இன்னொருத்தவனுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சில சமயம் கேள்வி கேட்பான் நம்ம, புரியுதா? மற்றவங்களுக்கு இந்த சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு அர்ஜுனன் கேட்கிறான்னு இவர் இன்டர்பிரேட் பண்ற முன்னுரையில. இதான் சாரம். ஓகே, இந்த விஷயம் இந்த அவதார டாபிக் இப்ப வருது. அவதார ரகசியம், பியூட்டிஃபுல் டாபிக். ஓகே, கிருஷ்ணர் விவஸ்வானுக்கு உபதேசித்தார்ன்றது எப்படி? ஏன்னா இப்ப நடந்துருக்கிறது 7வது மன்வந்திரம். 6 மன்வந்திரத்துக்கு முன்னாடி சொன்னது. ஓகே, இப்போ எவ்வளவு கேப் ஆயிருக்கிறது, இந்த கேப்புக்கு நடுவில் எவ்வளவு காலமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி சொல்றேன்? இப்போ ஒரு மன்வந்திரம் சொன்னாலே 71 சதுர்யுகம் இருக்கு. 71 சதுர்யுகம். ஒரு சதுர்யுகம் எவ்வளவு தெரியுமா வருஷம்? 43 வருஷத்து 43,20,000 வருஷம். 43,20,000 வருஷம் ஒரு சதுர்யுகம். ஒரு மன்வந்திரம் என்றது 71 சதுர்யுகம் கொண்டது. ஓகே, இப்ப 7வது மன்வந்திரத்திலையும் அஷ்டாவிம்சதி தமே கலியுகே, 28வது சதுர்யுகம். இந்த 71 சதுர்யுகத்துல 28 சதுர்யுகம் 28வது சதுர்யுகம் நடந்துருக்கு, புரியுதா? அதனால 28வது சதுர்யுகத்துல எப்படி நீ கூறுகிறேன்? ஓகே, அந்த 28வது சதுர்யுகத்துல கலியுகம். ஓகே ஓகே, அந்த கலியுகம் இருக்க, அந்த கலியுகத்துல கிருதயுகம் துவாபர யுகம் கூட இல்ல. கிருதயுகத்துல நமக்கு இப்ப நடந்துருக்கிறது 85வது கலியுகம். இப்படி சமாச்சாரம் இருக்கு. அதனால அதுல எப்படி நீங்க சொல்றீங்க? ஓகே, முன்னாடி சொன்ன ஆளுக்கும் இப்படி சொல்ற ஆளுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது அவதார ரகசியத்தை பகவான் விளக்கிறாரு. ஆச்சாரியன் என்ன சொல்றாருன்னா, இது மற்றவர்களுடைய சந்தேகம், அர்ஜுனுடைய சந்தேகம் இல்லை அப்படி சொல்றாரு. எப்படி பியூட்டிஃபுல்லா சொல்றாரு? பகவதா விப்ரதிஷித்தம் உக்தம். விப்ரதிஷித்தம், பகவான் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாரா? ஓகே, இது இப்படி கமா போட்டு, இன்வெர்டட் கமா போட்டுட்டு, கஸ்யசித் புத்திஹி மா பூத். இது யாருக்கு? மற்றவர்களுக்கு சந்தேகம் வரலாம், அதுக்காக இப்ப சொல்றார் இவர். அதனால இது பரிகாரார்த்தம், மற்றவங்களுக்காக. சோத்தியம் குர்வன் இவ, தனக்கு சந்தேகம் வந்தது போல கேட்கிறான். தனக்கு சில சமயம் நம்ம மற்றவங்களுடைய டவுட் கிளியர் பண்றதுக்காக இதெல்லாம் நம்ம சக ஸ்டூடெண்ட்டுக்காக செய்வோம். ஓகே, நமக்கு கிளியரா இருக்கும். சில சமயம் நம்ம கேள்வி கேட்போம். இப்படி இது நமக்காக கேட்கறது மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கு கிளியர் பண்றது. இதெல்லாம் நமக்கு நடக்கக்கூடிய விஷயம். அப்படி இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டாரு. பகவான் என்ன சொல்றாரு ஸ்லோகத்துல? அதை படிப்போம். அபரம் பகவதா ஜன்மம் பரமம் அபரம் பகவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதः கதமேதத் விஜானீயாம் त्वमादौ प्रोक्तवानिति. ஸ்லோகத்துல என்ன சொல்லிட்டு இன்னைக்கு முடிச்சுடலாம் கிளாஸ். இப்ப மைண்ட் அர்ஜென்ட்டா டைம்ல போயிடுது. 5 நிமிஷத்துக்குள்ள முடிச்சுடலாம்.
அபரம் பகவதா ஜன்ம. ஏ கிருஷ்ணா, நீரோ உன்னுடைய ஜன்மம் எனக்கு தெரியும். எப்ப பிறந்த அஷ்டல இது கோகுலாஷ்டமியா கிருஷ்ண ஜெயந்தியான்னு அது நன்னா தெரியும் எனக்கு. விவஸ்வதகா ஜன்ம பரம். அந்த சூரிய பகவானுடைய ஜன்மமும் எத்தனையோ கோடி வருஷம் இருக்கிறது. ஓகே, கிட்டத்தட்ட கணக்கு பண்ணா 71 சதுர்யுகம் அப்படி கணக்கு பண்ணா 6வது மன்வந்தரம் கழிச்சு இப்ப 7வது மன்வந்தரம் கணக்கு பண்ணா எவ்வளவு வருது? 12,09,60,60,000 வருஷம் கேப் இருக்கு. விவஸ்வானுக்கு சொல்றதுக்கோ நீ ஆஃப்டர் ஆல் கிருஷ்ணர் காலத்தில் கூட நீ இல்ல, ராமர் காலத்தில் கூட நீ கிருஷ்ணர் இல்ல. புரியுதா? ராமர் காலமோ திரேதா யுகம், நீனும் துவாபர யுகத்தில் கடைசி. அப்படி இருக்கும்போது 12 கோடி வருஷம் டிஃபரெண்ட் இருக்க. அப்போ உபதேசித்து இப்போ உபதேசத்துக்கு என்ன இந்த மொட்டைக்கு முழங்காலத்துக்கும் முடிச்சு போட்ட மாதிரில சொல்றேன் அப்படின்னு கேட்கிறா. ஓகே, அதனால இந்த கலியுகம் அந்த கலியுகத்தினுடைய முதல் அரசர் யார் தெரியுமா? பரிஷத்து மகாராஜா. அதனால இப்போ உள்ள கிருஷ்ணருக்கும் அப்போ உள்ள பகவான் விஷ்ணுக்கும் என்னையா இது டிஃபரெண்ட். ஓகே, எவ்வளவு காலம் டிஃபரெண்ட் இருக்கு. எப்படி ஒன்னா சொல்கிறேன்? கதம் ஏவம் விசானியாம். நான் எப்படி எடுத்துக்க முடியும்? இத எப்படி ஒத்துக்க முடியும்? 12 கோடி வருஷம் இருக்கிறது. 12 கோடி டிஃபரெண்ட் வருஷம் இருக்க. 12 கோடி வருஷத்துல என்னென்ன நடந்திருக்கும், எத்தனை சதுர்யுகம் முடிஞ்சிருக்கும். அதுல நீ இப்ப இருக்கிற சதுர்யுகத்திலேயே ராமருக்கு பின்னாடி வந்திருக்கிறாரு. எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? கதம் ஏவம் விஜானியாம் தொம் ஆதவ் புரோக்தவான் இது. அதனால நீர் எப்படி உபதேசிக்க முடியும் சொல்லு. ஓகே, ராமருக்கும் கடந்த காலத்தில் இருக்கிறார், எப்படி விவஸ்வானுக்கு நீங்க சொன்னீங்க? அதனால எங்களுக்கு டவுட்டா இருக்கிறது. அதனால நான் மன்மத ஆண்டு டவுட் ஆண்டு சொன்னல, ப்ராப்ளம் ஆண்டு. அந்த மன்மத ஆண்டுல பகவான் எப்படி சொல்றாரு, அத சங்கரர் எப்படி இன்டர்பிரேட் பண்ணி சொல்றாரு பாஷ்யக்காரர், அதெல்லாம் நம்ம மன்மத ஆண்டுல விவரமா படிப்போம். அடுத்த நம்ம பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.